சோல்ஜர்ஸ், இன்னைக்கு சோசியல் மீடியா திறந்தாலே பயங்கர ஹாட் டாபிக்கா இருக்கிறது நம்ம பிரியங்கா அக்காவுக்கும் மணிமேகலை அக்காவுக்கும் வந்தது சண்டை தான். அக்காக்கள் சண்டை. ஸோ அது என்ன சண்டை, ஏது சண்டை, யாரு மேலே தப்பு இருக்குது, இது என்ன பிரச்சனைன்றதான் இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதை வீடியோ விடாம பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க, லைக் பண்ணுங்க. ஓவரா பேசாம வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ ரேட்டிவ் கந்தசாமி. குக்கு வித் கோமாளி ஷோ பற்றி தெரிஞ்சிருந்துருக்கோம். கடந்த 4 சீசன்களாக வந்து பயங்கரமாக வந்து செஸ் பஸ்ஸராக பல இது படிப்பாங்க, சிரிப்பாக இருந்திருக்கும், காமெடியாக இருந்திருக்கும். பட் என்னன்னா இந்த 5ஆவது சீசன் தெரியுமா, இதுதான் வந்து செஸ் பஸ்டர் கிடையாது, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போயிருந்துருக்குது. பார்க்குற ஆடியன்ஸ் மட்டும் இல்லாம அதோட ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கே கடந்த 4 சீசனா அந்த ஷோவோட ப்ரொடக்ஷன் கம்பெனின்றது மீடியா மேசன்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி தான். பட் இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஷோ விட்டு வெளியே போயிட்டாங்க. ஷோ விட்டு போனாங்கன்றதை விட அவங்க சாலை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்க இருந்து கிளம்பி போயிட்டு டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படின்ட்டு சண்டி கிளம்பி போனது நம்ம தெரிஞ்சிருந்திருக்கோம். கூடவே வந்து இங்க இருந்து கண்டென்சன்ஸையும் அப்ப ஜட்ஜியும் தூக்கி போயிட்டாங்க. ஷெஃப் வெங்கடேஷ் பட்டை வந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க. இங்க இருந்து புதுசா வந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண தெரியலையா, இந்த ஷோ கரெக்டா கொண்டு போக தெரியலையா அப்படின்னு தெரியல. சரி வந்து இப்ப நடந்தது இந்த பிரச்சனை தெரியுமா, இது வந்து இந்த சீசன்ல இல்ல, போன சீசன்லேயே சின்னதாக ஸ்பார்க் இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லப்படுது. சரியா சொன்னா அவங்க மணிமேகலை பத்தி தெரிஞ்சிருக்கோம். அவங்க வந்து இது மாதிரி சன் மியூசிக்ல வந்து ஆங்கர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கடந்த 4 சீசன்லயும் கோமாளியா இருந்திருப்பாங்க. வேற யாரு, நான் தான். பட் இந்த மாதிரி தான் ஆங்கரா மாத்திருப்பாங்க. பட் இப்ப என்னன்னா அக்கா வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுவிட்டு வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க. இல்ல நான் வந்து இந்த ஷோ விட்டு வெளியே போகிறேன், இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. இந்த போஸ்ட் பார்க்கும் போதே வந்து பல பேர் என்னாச்சு ஏதாச்சும் பதவி இருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களோட யூடியூப் சேனல்லே வந்து நடந்த பிரச்சனைகளை சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க யாருன்னு பேரை சொல்லாம இளைமறைக்காயவா வந்து நடந்த தெளிவா சொல்லியிருப்பாங்க. பிரச்சனைக்கானவர் யார் என்பதை அவங்க இளைமறைக்காயவா சொல்லியிருந்தாலும் அது யார் என்பது நமக்கு தெரியும் யாருன்ட்டு. யாரும் வேற யாரும் இல்ல, நம்ம அக்கா பிரியங்கா தான். நம்ம அக்கானா சொல்லாடி சொல்றது தான், சண்டை வந்துடாது. என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம பிரியங்கா அக்காவோட அந்த ஓவர் டாமினேஷன் பிரச்சனை தான். என்ன டாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோவோட ஆங்கர் யாருன்னா மணிமேகலை தான். பட் அவங்க தான் வந்து ஆங்கரிங் பண்ணோம். பட் இந்த அக்கா குறுக்க விழுந்து நானும் ஒரு பெரிய ஆளுடா, நானும் ஒரு பெரிய ஆங்கர் தான் அப்படின்ட்டு இந்த அவங்க பண்ண வேலை இவங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இவன் பேசிட்டு போறான். பெரும்பாலங்கள்ல ஸ்கிரீன் பேஸ் கொடுக்காம அவங்க பேச வேண்டியதா வந்து முன்கூட்டி இவங்க பேசிடுறது. அப்புறம் வந்து இப்படி பேசுதமா, அப்படி பேசு, இப்படி திருப்பது, அப்படி திருப்புன்ற மாதிரி இவங்க பாட்டு உட்காந்துட்டு இவங்களே லட்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இந்த அக்கா கிட்ட சொல்ல ஒரு விஷயம் தான், ஆங்கர் அவங்க தான், நீங்க வந்து கண்டெஸ்டன்ட், நீங்க வந்து குக்கு தான். நீங்க ஓகேவா, ஸ்டார்ட் மியூசிக்ல பிரியங்கா குக்கு வித் கோமாளி, நீங்க அதை விட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி பண்ணாதான் அப்படி பண்ணு அப்படின்ட்டு. மணிமேகலையோட கம்பேர் பண்ணும் பொழுது இவங்க வந்து ஒரு 15 வருஷம் வந்து ஒரு மூத்த ஆங்கர், சீனியர், நான் சீனியரா ராகிங் பண்ணுவேண்டா அப்படின்ற மாதிரி அக்கா வந்து கொஞ்சம் டாமினன்ஸ் காமிச்சிருக்காங்க. நான் சொன்னா நீங்க சீனியராகவே இருங்க, இல்லைன்னு சொல்ல. பட் வளர்ந்து வரவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும். அவன் எதுவா இருக்கான்னு நினைக்கிறது மிக தப்பு. ஒரு தேரி ஒன்று இருக்கு. ஏன்னா இந்த அக்கா பண்ற ஷோ வந்து பெரிய ஷோவா இருக்குதா, இல்ல பெரிய ஷோவா பார்த்து அக்கா போய் உட்காந்து ஆங்கரிங் பண்றாங்களான்னு தெரியல. ஆக்சுவலி இன்னொரு ஒரு டாக் ஒன்று இருக்கு. என்னன்னா பெரும்பாலும் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிஸ், பெரிய ப்ரொமோஷன் பண்றவங்க எல்லாருமே வந்து மாக்காப்பா அண்ட் பிரியங்கா அந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணாதான் அவங்க வந்து வில்லிங்கா இருக்கிறாங்க அந்த ஷோவை எடுத்து நடத்துறதுக்கு அப்படின்ற ஒரு டாக்கும் இருக்கு. ஏன்னா அவங்க பண்ணாதான் நிறைய பேர் பாக்குறாங்க அப்படின்றதுனால அவங்களோட ஷோஸ் மட்டும் தான் நல்லா கவனிச்சு பார்த்தா பிரைம் டைம்ல இருக்கும். மீதி பேர்தெல்லாம் மத்தியானம் 1 மணிக்கு 3 மணிக்கு அப்படி இருக்கும். அடக்கடவுளே. பட் என்னதான் இருந்தாலுமே மனுஷன் தன்னடக்கம் இருக்கணும். அதையும் தாண்டி என் வேலையை நான் பார்க்குறேன், உன் வேலையை நீ பாரு அப்படின்னு இருக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொபோஷனலிசம். சரியா சொல்லணும்னா பிரியங்கா அக்கா இருக்கட்டும், பட் இவங்களை விடவே வயசுல மூத்தவங்க சீனியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷோல நிறைய பேர் வந்திருப்பாங்க. உதாரணம் சொல்லணும்னா ராமர் வந்திருப்பாரு, தங்கதோரை வந்திருப்பாரு. தங்கதோரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சீனியர். எப்போ கலகு போதே யார் தெரியுமா, ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் தெரியுமா, அப்பத்துல இருந்தே ஃபேமஸ், அப்பத்துல இருந்தே இருக்காரு விஜய் டிவில. பட் அவர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவங்க கூட மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்த்துருப்பாருன்னா அதான் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு காமெடி ஷோ, காமெடியா பண்ணணும், காமெடியா சொன்னாதான் இதுவா இருக்கும் அப்படின்னு தோணும். அதனாலதான் வந்து தன்னோட சின்ன பசங்க புதுசா அத்தனை பேர் தான் சரி, என்னையா வாயா போயான்னு சொன்னாலும் சரி, அவன் சொன்னாலும் சரி, அவங்க வந்து ஃபன்னா எடுத்துக்கிட்டு இது ஒரு இதுதான் அப்படின்னு எடுத்துக்க வைங்க. பட் அதுக்காக வந்து நம்ம பிரியங்காக்கா வந்து மொத்தமா ஒதுக்கவும் முடியாது. ஏன்னா அவங்ககிட்டயும் வந்து ஸ்கில் இருக்கு, ஒரு ஷோ எப்படி கொண்டு போகணும்னு தெரியும், எங்க ஃபன்னா பேசணும்னு தெரியும், எந்த இடத்துல வந்து ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துடும் தெரியும். பட் என்ன பிரச்சனை வந்து ஒரு ஷோ இருக்கு அப்படின்னா அது வந்து மற்றவங்களும் விட்டு கொடுக்கணும், அடுத்தவங்களும் வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறது தான் வந்து ஒரு நல்ல விஷயம். அதான் சொல்ல பிரியங்கா அக்கா விஜய் டிவில வந்து பண்ணாத ஃபேமஸான ஷோவே கிடையாது. ஏன் பிக் பாஸ் வந்திருப்பாங்க. என்னல இது கேள பிக் பாஸ் கூட வரணுமா, எல்லாத்துலயும் மூஞ்சி காட்டணுமா, ஃபேமஸா இருந்துச்சு குக்கு வித் கோமாளி, அதுக்குள்ளே நான் வருவேன் அப்படின்றதுதான் கொஞ்சம் இதுவா இருக்குது.
உண்மையே பல ஷோ நீங்க பண்ணுங்க வேணும்னு சொல்ல, எல்லாமே காசு சம்பாதி தான் வரும், எல்லாமே காசு தான் பண்றோம். பட் என்ன இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் இடம் விட்டு வருவோம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? புரியுதா? இப்ப இவங்க வந்து ஒரு இப்ப 4 ஷோ பண்ணிட்டாங்கன்னா 5ஆவது ஒரு ஷோ இருக்குன்னா அந்த ஷோக்கு ஒருத்தர் விட்டு கூத்துட்டு போயிட்டு இதே நிறுத்திட்டா ஃபைன் இல்லைன்னு சொல்ல, பட் அடுத்தவன் துரத்தி விட்டு இல்ல நான் தான் இருப்பேன் அப்படின்னு பண்றதுதான் வந்து ஒரு தவறான விஷயம். இதுதான் தவறான விஷயம். ஓகே, அப்படியே வந்தாலும் கூட இப்ப என்ன பிரச்சனை, அக்காக்கு என்ன வந்து நான் ஒரு ஆங்கர்ரா, அது சீனியர் ஆங்கர்ரா, என்ன கூட்டு வந்து ஒரு கண்டஸ்டா போட்டு வச்சிருக்கீங்க, என்ன ஒரு ஆங்கரா போடுங்கடா புடிங்கிருப்ப அப்படின்ட்டு அக்கா வந்து வேலை பார்த்தவங்களா தெரியல. பிரியங்காவை அங்கே போட்டு ஆக்சுவலி இது இப்போ தான் வந்து மீடியா பாலிடிக்ஸ். நான் வேலை பார்த்த எல்லா கம்பெனிலுமே வந்து இந்த பாலிடிக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, நான் நாட் ஒன்லி மீடியா தாண்டியுமே வந்து பார்த்து ஐடி கம்பெனியில் கூட பாலிடிக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் நான் வேலை பார்த்த கம்பெனிகளில் வந்து பாலிடிக்ஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு மாதிரி இருக்குது. நான் கண்கூட பார்த்துருக்கேன். எப்படி பேசுவாங்க, நீங்கள் நல்லா இருக்கமா பேசிட்டு உங்ககிட்டே பேசுவாங்க, இல்லை ப்ரோ ஆமாம் ப்ரோ பேசுவாங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களை வச்சு இல்லை அவன் அப்படி தான் பேசுறான்ட்டு உங்களை போட்டு கொடுப்பாங்க. நான் இல்லாதப்ப என்னெல்லாம் பேசுவானோ இந்த ஆளு. ஸோ இந்த மாதிரி விஷயம் பல இருக்குது. நீங்கள் வந்து மீடியா நினச்சிருப்பீங்க, மீடியாவில் இருக்கிறாங்க ஜாலியாக இருக்காங்க, ஜாலியாக பேசுகிறாங்க, ரொம்ப நல்லவருங்க வல்லவர் நினச்சிங்கன்னா அதான் இல்லை. மீடியாவில் காட்டுறது ஒரு முகம், கேமராக்கு போனால் ஒரு முகம் ஒன்று இருக்கும். ஓகே, அதுதான் ரியல். சில பேர் வந்து சொம்படிப்பானுங்க சில பேருக்கு. ப்ரோ இதெல்லாம் இல்லை ப்ரோ, பர்சனல் ப்ரோ, பர்சனலை விட்டுட்டுங்க, இதில் பாருங்க நல்லவராக இருப்பாரு. ஏண்டா பர்சனல்லே ஒருத்தன் கேடு கட்டவனா இருக்கும் பொழுது எப்போ ஒருத்தன் இதுவாக இருக்க முடியும்? பொறுமை சாமி. இந்த மாதிரி டிவி அங்கே லகோட்ட பேர் இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு கேட்டால் பர்சனல் ப்ரோ, பர்சனலாக பாருங்க ப்ரோ. பர்சனலாக வைக்க வந்து 4 கொலை பண்ணுவான், 4 கொலை விட்டுருங்க ப்ரோ, படம் நல்லா வச்சிருக்காரு ப்ரோ வாங்க ப்ரோ அப்படின்னா ஓகேவா உனக்கு? பர்சனல் திங்ஸ். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி டாமினேட் பண்ணுறேன் எவ்வளோ இருப்பாங்க, நான் தான் ஏய் நான் தான் அப்படின்னு பல பேர் இருப்பாங்க. பட் என்ன பிரச்சனைனா இவனோட ப்ளஸ் பண்ண தெரியுமா, ஒரு விஷயத்த கரெக்டாக சொல்றது, உள்ள பாலிடிக்ஸ் பண்றதா மேட்ரு. பாலிடிக்ஸ் பண்ண பெரிய ஆளுன்றது இல்லை. ஓகே, உன்னை இது பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி வந்து தம்பி மன்னிப்பு கேட்டு தம்பி பார்த்துக்கலாம் அதுலான்றது தான் பாலிடிக்ஸே. இந்த விஷயம் வந்து இது மணிமேகலை நடந்திருக்கு. நீங்க வந்து மன்னிப்பு கேளுங்க, உங்களுக்கு வந்து 2 ஷோ 3 ஷோ தரலான்னு இருக்கும். ஓகே, மன்னிப்பு கேட்டால் அந்த ஷோ நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், இல்லை இது பண்ணலான்ட்டு சொல்லிருக்காங்க. எங்கன்னா படம் சைடில் இப்போ என்ன பிரச்சனைனா 2 பேர் பிரச்சனைனா நீங்களே பேசி தீர்த்துங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும். இல்லை என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பார்த்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்துருக்கணும். பட் என்ன பண்ணாங்க, ஒருத்தர் சீனியர் ஒருத்தர் ஜூனியர் அந்த தகுதியில் பார்த்துட்டு அவங்க பக்கம் நின்னது தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணது தப்பு. 5th சீசனோட ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனலாகவே இல்லை, அண்ட் ப்ரொஃபஷனலாக அமேச்சூராக இருக்காங்க, அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியலன்னு மணிமேகலையே அவங்களோட யூடியூப் சேனல் வீடியோவில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க பண்ணதான் மிக பேர் தப்பு. ஒரு பிரச்சனை நடக்குது, உள்ள ஸ்டாஃப்ல பிரச்சனை நடக்குது அப்படின்னா இவங்க தான் பேசி இந்த பிரச்சனைக்கு யாரு காரணம், யாரு ப்ராப்ளம் பண்றதுன்னு பார்த்து ஃபைன் டியூன் பண்ணணும். அதை விட்டுவிட்டு நமக்கு தெரிஞ்சவங்க யாரு, நமக்கு சீனியர் யாரு அப்படின்னு மட்டும் பார்த்துக்கிட்டு அவங்க பக்கம் ஒன் ஸ்டாண்ட் என்னது மிகப்பெரிய தப்பு. ஆக்சுவலி இந்த கம்பெனி வந்து எது ரைட் ராங் அப்படின்னு பார்க்கல, எது ப்ராஃபிட் எது லாஸ் தான் பார்த்துருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரியங்கா கிட்ட பகச்சுக்கிட்டாலும் அவங்க ஷோ பண்ண மாட்டேன்னா ஸ்டார்ட் மியூசிக்கே அவங்களே பண்றாங்கன்னா அப்போ பிரியங்காக்கு பதிலாக வேற யாரா போட்டாங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் வச்சு டல் அடிக்க தான் செய்யும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் ப்ராஃபிட் யார் லாஸ், யார் ப்ராஃபிட்டா அவங்க பக்கம் நின்றுருக்காங்க. இதுதான் தவறான விஷயம். நான் என்ன பண்ணேன்னா மணிமேகலை சொல்லியிருக்காங்க, ஏன்னா வந்து மன்னிப்பு கேட்டுறமா ஷோ தரேன் அப்படின்னு இருக்காங்க. இதுவே எவ்வளவு பேர் தப்பான விஷயம். இப்படி ஷோ தரேன்னா அங்க மன்னிப்பு கேட்கணுமா? அது புரியல. அண்ணா கொந்தளிச்சாதீங்க, பொறுமையா கடப்பிடிங்க. அப்படியே மன்னிப்புட்டு அங்க இருக்கணுமா தான் என் கேள்வி. ஒருவேளை மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் எப்படி அடுத்த ஷோ பண்ணும்போது அவங்க பார்க்க பேச தோணும். நமக்கே ஒரு நாடா நம்ம இப்படி பண்ணாங்களே இவங்ககிட்ட மட்டும் நம்ம போய் பேசி சிரிச்சு பேசணுமா நம்ம தோணுமா தோணாதா? ஆக்சுவலி என்ன பார்த்துக்கணும்னா மணிமேகலை படம் தான் கரெக்ட். என்னன்னா அங்க வெளியே வந்ததான் கரெக்ட். வெளியே வந்துட்டு இது அப்படியே மூடி மறைக்காம வெளியே சொன்னாங்க தெரியுமா, அதுதான் நம்ம தான் கரெக்ட். சில பேர் இப்படிதான், எப்படின்னா சில மேல இருப்பாங்க இதுவா இருப்பாங்க, வெளியே வந்து ஒருத்தன் வெளியே சொல்ல மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த விஷயம் அப்புறம் மணிமேகலைக்கு அப்புறம் நடக்காதுன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தன் வெளியே சொல்ல மாட்டான்ற விதத்துல தான் மணிமேகலை தப்பு பண்றது. எல்லாருமே பேஸ் பண்ணிருப்பாங்க. எல்லா ஒர்க்லயுமே வந்து ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்கும். இது வந்து எப்படி அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றது தான் இருக்கு. இல்ல ஆக்சுவலி மணிமேகலை நோச்சு பாரு, எப்படி சொல்றது, இந்த இடத்துல இந்த வேலை இருக்கவும் முடியாம, புரியுதா இல்லையா, அந்த வேலையை பிடிச்ச வேலையை விட்டு வெளியவும் வர முடியாம அங்கேயும் இருக்க முடியாம இருக்கிறது எவ்வளவு டஃப் தெரியுமா? வெரி டஃப், வெரி டஃப். சரி, எனக்கு நடந்திருக்கு. சில இடங்கள்ல வந்து நான் பேரை சொல்ல விரும்பல, என் வீடியோ நல்லா போகும்போது பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. ஒரு இடத்துல அந்த குவாரண்டைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கேம் நெகட்டிவ் பேசி ஆகவே தெரியும். என் வீடியோ நல்லா போகாதப்போ நான் கஷ்டப்பட்டு இட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு எல்லாம் போச்சுன்னா பாராட்டு வராது, பட் ஒரு எல்லாம் மொக்கையா போயிடுச்சுன்னா உடனே அன்னைக்கே மீட்டிங்கை போட்டு ஏன் ஓடல, எதுக்கு எதுவாயிருச்சுன்ட்டு ரொம்பவே எதுக்குடா இங்க இருக்கோன்றது யோசிக்கலாம் நல்லா வந்திருக்கு. நம்ம இங்க இருக்கவும் முடியாம இதை விட்டு போக முடியாம ஒரு வரும் தெரியுமா, அதுதான் வந்து இருக்கிறதுலே ஒரு டஃப்பான ஒரு இடம். நினைச்ச எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் பட்ட வெளியின்ற மாதிரி இருக்கு. சேம் ஃபீலிங். என்ன அவங்க வெளியே சொல்லிட்டாங்க, நான் வெளியே சொல்ல, அவ்வளவுதான் வித்தியாசம். தம்பி அண்ணன் நான் இருக்குல்ல உனக்கு
ஓகே சோகஸ், நான் வந்து தேவையில்லாம பேசிட்டேன். பர்சனல் சொந்த கதை சோகாயத்துன்னு வந்துட்டேன், சாரி. ஓகே சோகஸ், நீங்கள் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, யார் சொல்றது கரெக்ட்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நான் படி தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சோழலாம் சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.